லீதியாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? இட் வாஸ் a Phoenician name, bending அப்படின்னு அர்த்தம். வளைந்து கொடுக்கிறவள். சத்தியத்தை கேட்டா, பவுல் பிரசங்கம் பண்றதை கேட்டால் வளைந்து கொடுத்தால். நாம எவ்வளவோ சத்தியங்களை கேட்கிறங்க, வளைய மாட்டேங்குது. 50 ஆனாலும் வளைய மாட்டேங்குது, 80 ஆனாலும் வளைய மாட்டேங்குது. சத்தியங்களை கேட்கிறோம், ஒப்பு கொடுக்க வேண்டும். லீதியாளை போல பிஸியான ஒரு பிசினஸ் பெண்மணியாக லீதியாள் இருந்தாலும், ஆற்றோரம் கூடும் பெண்கள் ஜெபக்கூட்டத்தில் அவள் தினந்தோறும் தவறாமல் கலந்து கொண்டாள். பவுலின் பிரசங்கத்தால் கர்த்தர் அவள் உள்ளத்தை தொட்டார். பாருங்களேன், அப்போஸ்தலர் 16:13 நாம் அதை படிக்கலாம். ஐரோப்பா கண்டத்தின் முதல் கிறிஸ்தவ பெண்மணி என்ற பெருமையும் அவளுக்கே சேரும். அவள் மட்டுமா, தன் குடும்பம் முழுவதையும் அநேக வேலைக்காரரையும் ரட்சிப்புக்குள் வழி நடத்தினாள் லீதியாள். அன்பானவர்களே, இந்த லீதியாள் கிறிஸ்தவனான பின்பும் தனது தொழிலை தொடர்ந்து நடத்தி, இப்போ நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன், என் பிசினஸை விட்டுறேன் அப்படின்னு அவ விடலை. தொடர்ந்து தொழில் செய்து, அந்த ரத்தாம்பரம் இருக்கிற தொழில், தேவனை அறியாத தொழிலதிபர்களுக்கு முன்பாக நற்சாட்சியாக அவள் திகழ்ந்தாள் அப்படின்பது எத்தனை பெரிய ஆச்சரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ தொழிலதிபர்களை, வியாபாரிகளை, உங்க வியாபாரத்தில், உங்க தொழிலில் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்.